இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இது கலைஞரனுடைய நூற்றாண்டு. கலைஞனுடைய வாழ்வையும் வரலாற்றையும் இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். கலைஞர் சந்தித்த சவால்கள், வரலாற்றின் பக்கங்களில் தமிழ்நாட்டு நலனுக்காகவும் தேசிய நலனுக்காகவும் அவர் ஆற்றிய பங்களிப்புகள், இதையெல்லாம் பற்றித்தான் நாம் இந்த நாட்களில் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். முக்கியமாக 2000ஆம் ஆண்டு பல்வேறு விதமான அரசியல் மாற்றங்கள் நடந்த அந்த ஆண்டில், அந்த 2000ஆம் ஆண்டில் தொடக்கத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அரசியல் என்னவாக இருந்தது, கலைஞர் எத்தகைய அரசியல் சவால்களை எதிர்கொண்டிருந்தார் என்பதையெல்லாம் தான் இந்த நாட்களில் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அந்த சமயத்தில் ஒன்றிய அரசில் வாஜ்பாய் அவர்களுடைய தலைமையிலான அரசில் திராவிட முன்னேற்றக் கழகமும் இடம்பெற்றிருந்தது. அதற்கான காரணங்களும் கூட ஏற்கனவே முந்தைய நிகழ்ச்சியில் நான் விளக்கினேன். அன்றைக்கு திமுக பல்வேறு சக்திகளால் சூழப்பட்டு ஒரு பெரும் நெருக்கடிக்கு ஆளாக்கப்பட்டிருந்தது. திமுகவை அழிக்க வேண்டும் என்று பல்வேறு சக்திகள் கங்கணம் கட்டி கொண்டு செயல்பட்டன. ஜெயலலிதா அதில் முதன்மையாக இருந்தார். அவர் 1996 முதல் 2001 வரையிலான திமுக அரசை கலைக்க வேண்டும் என்று முதலில் அவர் ஆதரவில் இருந்த வாஜ்பாய் அரசிற்கு கடும் நெருக்கடியை அவர் கொடுத்தார் என்பது நமக்கு தெரியும். ஆனால் அந்த நெருக்கடியை வாஜ்பாய் ஏற்க மறுத்துவிட்டார். திமுக அரசை கலைக்க மறுத்துவிட்டார். அதற்கு பிறகு ஜெயலலிதாவே வாஜ்பாய் அரசை கவிழ்த்தார். அந்த சமயத்தில் ஒரு தார்மீக ஆதரவு அளிக்க வேண்டும், தன்னுடைய அரசை கலைக்க மறுத்த வாஜ்பாய் அவர்களுக்கு ஒரு தார்மீக ஆதரவை அளிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும், அன்றைக்கு திமுகவை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்த சக்திகளுக்கு நடுவே இயக்கத்தை பாதுகாப்பதற்காகவும் ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் அன்றைக்கு வாஜ்பாய் அரசிற்கு கலைஞர் அவர்கள் ஆதரவளித்தார். அப்போது முரசொலி மாறன் அவர்கள் ஒன்றிய அமைச்சராகவும் பொறுப்பு வகித்தார். ஆனால் திமுக எந்த கூட்டணியில் எப்போது இருந்தாலும் அது தன்னுடைய நிலைப்பாடுகளை ஒருபோதும் மாற்றிக்கொண்டதில்லை. தமிழ்நாட்டின் நலன்களை பாதுகாப்பதில் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டதில்லை என்பதற்கு பல உதாரணங்கள் சொல்லலாம். வாஜ்பாய் அவர்களுடைய தலைமையிலான அரசில் திமுக இருந்தபோதும் கூட தன்னுடைய மதசார்பற்ற கொள்கையை திமுக விட்டுக் கொடுக்கவில்லை. அதாவது அவர்கள் பொது சிவில் சட்டம் கொண்டு வர முயற்சித்த போதும், கல்விக் கொள்கையை மாற்ற முயற்சித்த போதும் உறுதியாக திராவிட முன்னேற்றக் கழகம் அதை எதிர்த்தது. அதேபோல் குஜராத் படுகொலைகள் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான அந்த பாஜக அரசு செய்தபோது கலைஞர் அதை கடுமையாக கண்டிக்கவும் செய்தார். அந்த சமயத்தில் பல்வேறு விதமான அரசியல் மாற்றங்கள், முக்கியமாக திமுகவின் மீது மிகப்பெரிய தாக்குதலை அன்றைக்கு ஜெயலலிதா தொடுத்து வந்தார். அந்த சமயத்தில் ஒரு திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது தன்னுடைய பாதுகாப்பு அரணாக அன்றைக்கு ஒன்றிய அரசில் அங்கம் வகித்ததை நாம் இங்கே நினைவு கூற வேண்டும். ஏனென்றால் அப்போது கலைஞர் அவர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவத்தை பற்றி முந்தைய நாட்களில் நாம் பேசினோம். கலைஞரையே கைது செய்து சிறையில் அடைக்கக்கூடிய அளவிற்கு மிக மூர்க்கமான ஒரு அணுகுமுறையை ஜெயலலிதா கொண்டிருந்தார் என்பதையும் நாம் பார்க்கிறோம். அதற்கு பிறகு ஜெயலலிதா தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை கலைஞர் கைதுக்கு பிறகு நீதிமன்ற உத்தரவின் மூலமாக இழந்து, பிறகு மீண்டும் வேறொரு உத்தரவின் மூலமாக அவர் அந்த தண்டனையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பிறகு ஆண்டிப்பட்டி இடைத்தேர்தலில் போட்டியிடுகிறார். போட்டியிட்டு வெற்றி பெற்று மீண்டும் முதலமைச்சராகிறார். முதலமைச்சரான பிறகு தன்னுடைய கடந்த கால தவறுகளிலிருந்து ஜெயலலிதா எதையுமே கற்றுக்கொள்ளவில்லை. இன்னும் மூர்க்கமான அணுகுமுறைகளை கொண்டிருந்தார் என்பதைத்தான் அந்த காலகட்டத்திய சம்பவங்கள் காட்டுகின்றன. ஒரு மிகப்பெரிய அளவிற்கான பழிவாங்கும் நடவடிக்கைகளில் ஜெயலலிதா இறங்குகிறார். அப்படி அவர் பழிவாங்கும் நடவடிக்கைகளில் இறங்குகிற போது அவர் தன்னுடைய கூட்டணி கட்சியில், இதற்கு முன்னால் இருந்த கூட்டணி கட்சி தலைவர்களின் மீது கூட கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க தொடங்கினார். அதோடு மட்டுமல்ல, அந்த காலகட்டத்தில் பல முக்கியமான தலைவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். அதாவது அப்படி கைது செய்யப்பட்ட தலைவர்கள் யார், வேறு யார் மீதெல்லாம் எத்தகைய தாக்குதலை ஜெயலலிதா அரசு தொடுத்தது, இதையெல்லாம் நாம் வரும் நாட்களில் பேசலாம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே, நாம் மன வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகள், இவைகளெல்லாம் நாம் எவ்வாறு சமாளிப்பது என்பதை பற்றி சில யூகங்களை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் ஒவ்வொன்றாக பார்த்து வந்தோம். அதாவது நாம் பிடித்தது, பிடிக்காதது, விட்டு கொடுப்பது, அதாவது பிறந்த வீட்டை பற்றி நாம் பெருமையாக பேசாமல் இருப்பது என்று பல யுக்திகளை நான் உங்களிடம் கூறி வந்தேன். அதில் ஒரு முக்கியமான ஒன்றாக இருப்பது தாம்பத்தியம். அதாவது மன வாழ்க்கையில் தாம்பத்தியம் என்பது பொதுவாக செக்ஷன் சொல்கின்றோம். அதாவது அதை பற்றிய பாலியல், இதை பற்றிய பிரச்சனைகள், அதை பற்றிய விவரங்களை எல்லாம் நாம் வெளிப்படையாக சொல்வதற்கு நாம் இன்றும் வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இன்னும் வரவில்லை.
அதாவது அதுபோல் ஒரு சந்தர்ப்பம் தான் நிலவுகின்றது. பால்வெளிகளை பற்றி, பாலியல் பற்றி விரிவாக வெளிப்படையாக சொல்வதற்கு முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றோம். அதாவது செக்ஸ் சொல்கின்றோம். செக்ஸ் என்றால் என்ன என்று அதாவது கேட்டோம் என்றால், செக்ஸ் என்பது லத்தீன் லாங்குவேஜில் அந்த காலத்தில், அதாவது மருத்துவத்துறையில் கிரேக்கர்கள், லத்தீன் இவர்கள் தான் அவர்கள் கை ஓங்கியிருந்தது. அவர்களுடைய மொழிகள் தான் இன்றும் மருத்துவத்துறையில் நாம் பின்பற்றி வருகின்றோம். அதாவது அது லத்தீன் மொழியில் செக்ஸ் என்றால் என்ன என்றால், பிரி என்று அர்த்தம், டிவிஷன் 2 மேஜர் பிரிவுகள், பைஃபர்கேஷன் என்று அர்த்தம், 2 மேஜர் பிரிவுகள் என்று அர்த்தம். அதை செக்ஸஸ் என்று கூறினார்கள். அந்த செக்ஸ் என்பது என்னவென்றால், அதாவது அது வாழ்க்கையில் எவ்வாறு அது பயன்படுகிறது என்றால், வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான ஒன்றாக அமைகின்றது. அதாவது நம் வாழ்வை ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் செக்ஸ் உதவுகின்றது. அது மட்டுமல்லாமல் நாம் நீண்ட ஆயுளுடன் வாழ்வதற்கும் அது உதவுகின்றது. வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறுவதற்கும் அது உதவுகின்றது. வாழ்க்கையில் அர்த்தம் வேண்டுமானவா, அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு அது உதவுகின்றது. ஆக ஒவ்வொரு கட்டத்திலும் அது செக்ஸ் என்பது நமக்கு அதாவது உதவுவதாக இருக்கின்றது. ஆரோக்கியமான வாழ்வு, அர்த்தமுள்ள வாழ்வு, நீண்ட ஆயுளுள்ள வாழ்வு, இன்று நமக்கு அது பெரும் பங்கினை நமக்கு பகிர்கின்றது. அதாவது விஞ்ஞான முறை எடுத்துக்கொண்டோம் என்றால் எப்படி என்றால், விஞ்ஞான முறையில் உடல் ரீதியாக எடுத்துக்கொண்டோம் என்றால், அதாவது இருதயத்திலிருந்து நேரடியாக பிளட் சப்ளை எங்கு செல்கின்றது, தாம்பத்தியம் நடக்கும் நேரத்தில் அதை சப்ளை ஆகின்றது. அதாவது இதயம் தன்னுடைய சப்ளை ஒவ்வொரு ஆர்கன்களுக்கும் லிவர் இருக்கின்றது, கிட்னி இருக்கின்றது, லங்ஸ் இருக்கின்றது, ஒவ்வொன்றுக்கும் அது பிரான்ச் மூலமாக மெயின் பிரான்ச் என்று, சிறு பிரான்ச் என்று அப்படி தான் செல்கின்றது ஒவ்வொரு உறுப்புகள் வேலை செய்வதற்கும். ஆனால் இந்த தாம்பத்தியத்தில், இந்த செக்ஸ் இந்த செயல்படும் நேரத்தில் 5 புலன்களும், மனிதனுடைய 5 புலன்களும் ஒன்றாக இணைந்து செயல்படக்கூடிய நேரம் அது. அதாவது கோஆர்டினேஷன், கோஆபரேஷன் என்று ஒன்றுக்கொன்று கோஆர்டினேட் பண்ணி ஒத்துழைத்து மொத்தமாக ஒரே நேரத்தில் பணி செய்யக்கூடிய அந்த நேரம்தான், அதாவது செயல்படக்கூடிய நேரம்தான் நமக்கு தாம்பத்தியம். அந்த நேரத்தில் இருதயம் என்ன செய்கின்றது, நேரடியாக தன்னுடைய கண்ட்ரோல் எடுத்துக்கொண்டு நேரடியாக இரத்த சப்ளை அங்கே செலுத்துகின்றது. உடல் இந்த அளவுக்கு ஒத்துழைக்கின்றது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, அதாவது தாம்பத்தியம் செக்ஸ்ன்னு சொல்கின்றோமே, அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடம் மூளையில் இருக்கின்றது. அதற்கு அருகில்தான் அறிவுத்திறன் உள்ள இடமும் இருக்கின்றது. இந்த 2 கண்ட்ரோல் ரூமும் மூளையில் அருகருகே இருக்கின்றது, அருகாமல் இருக்கின்றது, அடுத்தடுத்து இருக்கின்றது. ஆகவே அதாவது அறிவுத்திறன் அதிகமாக இருந்தாலும் அது ஸ்டிமுலேட் பண்ணுகின்றது, இது அதிகமாக இருந்தாலும் அதை ஸ்டிமுலேட் பண்ணுகின்றது. இவ்வாறாக அடுத்தடுத்து இருக்கின்றது. எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அதாவது நாம் பார்க்கின்றோம், அதாவது உடல் மட்டுமல்ல, உள்ளம் கூட. அதாவது தாம்பத்தியம் என்பது தனி மனிதனுடைய வாழ்க்கை, தனி மனித சுதந்திரம் என்றால் கூட இருவரும் இணைந்தால்தான் நாம் அதை செயல்படுத்த முடியும். அதே நேரத்தில் அதாவது அது உடல் சம்பந்தமான ஒன்றுதான், உறவுதான். இருந்தாலும் மனம் அங்கே முக்கியத்துவம் பெறுகின்றது. மனமும் அதில் பங்கேற்கின்றது. எவ்வாறு என்றால் திருப்தி. நமக்கு திருப்தி என்பது எப்படி கிடைக்கின்றது? நாம் உடல் மூலமாகத்தான் அதில் நாம் தாம்பத்தியம் என்பது கிடைக்கின்றது அந்த செயலில். அதே நேரத்தில் நாம் அதாவது திருப்தி என்று ஒன்று உண்டு. திருப்தி அடைந்தால் தானே நமக்கு திருப்தி என்று ஒன்று வரும். அது முடிவு கொண்டு வருவதற்கு திருப்தி தேவைப்படுகின்றது. அந்த திருப்தி எங்கிருந்து வருகிறது? மனத்திலிருந்து வருகிறது, மனம். ஆகவே அதாவது தாம்பத்தியத்தில் உடல் ரீதியாக இருந்தாலும் உள்ளமும் முக்கியமாக ஒரு பங்கை ஏற்றுக்கொள்கிறது. ஆகவே இது வாழ்க்கைக்கு முக்கியமான ஒன்று. இருந்தாலும் நாம் அதாவது செக்ஸ் என்ற வார்த்தைகளை சொல்வதற்கு நம்முடைய சமுதாயத்தில் சில ஸ்டிக்மாக்கள் இருக்கின்றது, அடைமொழிகள். அது மட்டுமல்லாமல் பட்ட பெயரெலாம் இருக்கின்றது. வெளிப்படையாக சொல்வதற்கே முடியாத ஒரு சந்தர்ப்பம் நிலவுகின்றது. அதனால்தான் இன்று அதாவது என்ன சொல்கின்றார்கள் என்றால், வாழ்வியல் மருத்துவம், வாழ்வியல் கல்வி என்று சொல்கின்றார்கள். அதாவது வாழ்வியல், அது மருத்துவவியல் கல்வி அப்படி என்று சொல்கின்றார்கள். குடும்பவியல் கல்வி என்று கூறுகின்றார்கள். அதை நாம் அழகு தமிழில் சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய அழகு தமிழில் அர்த்தமுள்ளதாக சொல்ல வேண்டும் என்றால் அதுக்கு தாம்பத்தியம் என்று சொல்லலாம். தாம்பத்தியம் என்பது ஒரு புண்ணியமான வார்த்தை, ஒரு கண்ணியமான வார்த்தை. நாம் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆகவே தாம்பத்தியம் மனிதனுடைய திருமணத்தில் தாம்பத்தியம் என்பது முக்கிய பங்கு வகிக்கின்றது. தாம்பத்தியம் இல்லாமல் திருமணம் இல்லை. தாம்பத்தியம் இல்லாத திருமணங்கள் அதாவது நிலைக்கலாம். ஆனால் திருமணம் இல்லாத தாம்பத்தியங்கள் நிலைத்ததாக சரித்திரமில்லை. ஆகவே தாம்பத்தியம் என்பது ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது.
தாம்பத்தியம் அதுவாக நம்முடைய சமுதாயத்தில் எடுத்துக்கொள்ளும் என்றால் திருமணத்திற்கு அப்பாற்பட்ட தாம்பத்தியத்தை சமூகம் ஏற்றுக்கொள்வதில்லை. அது கண்டிக்கத்தக்கது, அது தண்டிக்கத்தக்கது. நம்முடைய சமுதாயத்தில் திருமணத்திற்கு அப்பாற்பட்ட தாம்பத்தியம் ஒரு பாலியல் உறவு என்பதை சமூகம் ஏற்றுக்கொள்ளுமா? ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி ஏற்றுக்கொள்ளாது. அதே நேரத்தில் திருமணத்தின் மூலமாக நாம் அடையும் தாம்பத்தியம் இருக்கின்றதே, அதற்கு நம்முடைய சமூகம் என்ன கூறுகின்றது? அதை ஒரு புண்ணியமாக நினைக்கின்றது, ஒரு கண்ணியமாக நினைக்கின்றது, ஒரு மரியாதையாக நினைக்கின்றது. நமக்கு ஒரு மரியாதையும் கிடைக்கின்றது அந்த தாம்பத்தியத்துக்கு. அதை சாந்தி என்று கூறுகின்றோம், மன அமைதி, சாந்தி முகூர்த்தம் என்று கூறுகின்றோம் அல்லவா? திருமணத்தின் மூலம் அதை அடையும் பொழுது அதனுடைய கண்ணியமும் அதனுடைய மதிப்பும் கூடுகின்றது. ஆகவே திருமணத்தில், தாம்பத்தியத்தில், அதாவது இந்த தாம்பத்தியம் ஈடுபடும் போது அதில் சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. எழுதாத சட்டம், அது எழுதாத சில சட்டங்கள் இருக்கின்றன, சில கோட்பாடுகள், விதிமுறைகள், கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்கின்றன. நம்ம சமுதாயம் அதை அமைத்து தந்திருக்கின்றது. ஒரு செயல் இருக்கின்றது வைத்துக்கொள்வோம். ஒரு செயல் இருக்கின்றது, அந்த செயலில் ஒரு லிமிட்டேஷன் இருக்கும். அந்த லிமிட்டுக்குள்ளே நாம் இருக்க வேண்டும். சமுதாயம் ஒன்றை வைத்திருக்கின்றது, ஒரு செயலை. அந்த செயலை நாம் தாண்டும் பொழுது, அந்த செயலை மீறி, அந்த வேலையை மீறி, அந்த ஒரு லிமிட்டேஷனை மீறி நாம் செயல்படும் போது எப்படி இருக்கின்றது? அது சமுதாயத்திற்கு பயன்படும் பொழுது அது சாதனையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. சமுதாயத்திற்கு பயன்படாத இருக்கும் பொழுது, சமுதாயத்திற்கு தீங்கு விளைக்கும் போது அது தண்டனைக்குரியதாக ஆகிறது. ஆகவே சமுதாயம் நாம் அதை தவறு என்றும் சரி என்றும் அதை தீர்மானிக்கின்றது. அதாவது தாம்பத்தியத்தை பொறுத்தவரையில் என்னென்றால், அதாவது இதுதான் சரி, இதுதான் தவறு என்றில்லை, இதுதான் அளவு, இவ்வளவுதான் அளவு இருக்க வேண்டும் என்றெல்லாம் இல்லை. அதாவது நம்ம முடிந்தது, முடியாதது, பிடித்தது, பிடிக்காதது, அதாவது வேண்டியது, வேண்டாதது எல்லாம் அங்கே இருக்கின்றன. அதே நேரத்தில் தாம்பத்தியத்தில் அதாவது வக்கிரங்கள் இருக்கின்றது, கொடுமைகள் இருக்கின்றது, துன்பங்கள் இருக்கின்றது, விவகாரங்கள் இருக்கின்றன, கொடுமைகள் இருக்கின்றன, இதெல்லாம் இருக்கின்றன. இதையெல்லாம் கட்டுப்படுத்ததான் சமுதாயம் அதாவது சட்டங்களை, எழுதாத சட்டங்களை இயக்கி வைத்திருக்கின்றது, கட்டுப்பாடுகளை. அந்த கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் பொழுதுதான் அந்த தாம்பத்தியம் சிறப்பை பெறுகின்றது. ஆகவே இன்றைய இளைஞர்கள் அதாவது தாம்பத்தியத்தை பொறுத்தவரை எப்படி இருக்கின்றார்கள் என்பதை நாம் அடுத்த முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். தமிழ்நாட்டு அரசியலில் இஸ்லாமியர்களுக்கென்று ஓர் இடத்தை பெற்று தந்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர் ஐயா காயிதே மில்லத் என்று சொல்ல வேண்டும். அவருடைய இயற்பெயர் முகமது இஸ்மாயில் என்பதுதான். ஆனாலும் அவர் காயிதே மில்லத், அதிலும் கண்ணியம் மிகுந்த காயிதே மில்லத் என்று தான் அழைக்கப்பட்டார். காயிதே மில்லத் என்றால் வழிகாட்டும் விளக்கு என்று அரபு மொழியிலே அதற்கு பொருளாம். அவர் அப்படித்தான் அழைக்கப்பட்டார். அதுவும் கண்ணியம் மிகுந்த காயிதே மில்லத் என்பதுதான் பொதுவாக அவரோடு இடைவிடாமல் ஒட்டி கொண்டிருந்த ஓர் அடைமொழியாக இருந்தது. தன் வாழ்க்கை முழுவதிலும் அதற்கு ஏற்றவராகவே அவர் வாழ்ந்தார். அவர் 1946 அன்றைக்கு சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருந்தார். விடுதலைக்கு முன்பு 46 52 வரைக்கும் இருந்தார். பிறகு அரசியல் நிர்ணய சபையிலும் இருந்தார், மாநிலங்களவையில் இருந்தார், மக்களவையிலும் இருந்தார். ஏறத்தாழ 10 ஆண்டுகள் தொடர்ச்சியாக மக்களவையிலே உறுப்பினராக இருந்தார். அவருக்கென்று ஒரு தனி செல்வாக்கு இருந்தது. அவர் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர் என்று பெரும்பான்மை மதத்தை சார்ந்தவர்கள் ஒரு நாளும் அவரை ஒதுக்கவில்லை. அவருக்கு எல்லோரிடத்திலும் ஒரு பெரிய மதிப்பு இருந்தது. 1972 ஆண்டு, அதாவது தன்னுடைய 75வது வயதில் ஏப்ரல் 5ஆம் நாள் அவர் இறந்து போனார். 1967 தேர்தலில் அவருக்கு ஒரு பெரும் பங்கு உண்டு. 47 67 வரைக்கும் 20 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் ஆட்சி தான் இருந்தது. அதை அறிஞர் அண்ணா அவர்கள் தலைமையிலான கூட்டணி மாற்றிற்று. அந்த கூட்டணியில் பலரும் இருந்தார்கள். அவர்களில் குறிப்பிடத்தக்கவராக ஐயா காயிதே மில்லத் அவர்களும் இருந்தார். அறிஞர் அண்ணா அவர்களும் கண்ணிய மிகுந்த காயிதே மில்லத் அவர்களும் ஒருவர் மீது ஒருவர் மிகுந்த மதிப்புடையவர்களாகவும் நட்புடையவர்களாகவும் அந்த கூட்டணியை உருவாக்குவதில் ஒரு பெரும் பங்கு உடையவர்களாகவும் விளங்கினார்கள். ஒரு முறை திருவல்லிக்கேணியில் பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. 67ஆம் ஆண்டு தேர்தல். அந்த தேர்தல் நேரத்தில் தேர்தல் பரப்புரையில்
காயிதே மில்லத்தவர்கள் பேசி கொண்டிருக்கிறார். அண்ணாவும் காயிதே மில்லத்தவர்களும் ஒரே மேடையில் பேசுகிற கூட்டம் அது. காயிதே மில்லத்தவர்கள் பேசி கொண்டிருக்கிறார். அண்ணா அவர்கள் வேறு தேர்தல் கூட்டங்களில் பேசிவிட்டு இங்கே வர வேண்டும். அவர் வருகிற வரையில் நீங்கள் பேசுங்கள் என்று சொல்லி காயிதே மில்லத்தவர்கள் அந்த மக்களை ஈர்க்கிற வகையில் பல செய்திகளை எடுத்து வைத்து பேசுகிறார். அண்ணா அவர்கள் வந்துவிட்டார். அண்ணா என்ன செய்திருக்கிறார் என்றால், காரை விட்டு இறங்காமலேயே தொலைவிலேயே அந்த காரை நிறுத்திவிட்டு காயிதே மில்லத்தவர்கள் பேசி கொண்டிருக்கிறார். இப்போது நான் குறுக்கே போவது சரியாக இருக்காது, அவர் பேசி முடித்ததற்கு பிறகு போகலாம் என்று அண்ணா காரிலேயே காத்திருக்கிறார். காயிதே மில்லத்தவர்களோ, அறிஞர் அண்ணா அவர்கள் வருகிற வரைக்கும் நாம் பேசி ஆக வேண்டும், இடையிலே நிறுத்தக்கூடாது என்று பேசிக்கொண்டே இருக்கிறார். ஒரு கட்டத்திற்கு பிறகுதான் இருவருக்குமே இந்த உண்மை புரிகிறது. காயிதே மில்லத் பேசி முடிக்கட்டும் என்று இவர் காத்திருப்பதும், அண்ணா வரட்டும் என்று அவர் பேசி கொண்டிருப்பதுமாக இருப்பது தகவல் தெரிந்து, பிறகு அறிஞர் அண்ணா அவர்கள் இடையில் போய் மேடையில் பேசுகிற நேரத்தில் சொன்னார், நான் பேசவில்லை என்றாலும் குற்றமில்லை, நான் என்ன பேசுவேனோ அதைத்தான் கண்ணியம் மிகுந்த காயிதே மில்லத் அவர்கள் உங்களிடத்தில் பேசியிருக்கிறார். எனவே நாங்கள் 2 பேரும் சிந்தனையிலும் பல நேரங்களில் ஒன்றுபட்டுத்தான் நிற்கிறோம் என்று அண்ணா அவர்கள் சொன்னார். எனவே அப்படி ஒரு நெருக்கமாக அறிஞர் அண்ணா அவர்களோடு, பிறகு அண்ணா மறைந்ததற்கு பிறகு தலைவர் கலைஞர் அவர்களோடும் காயிதே மில்லத் அவர்கள் மிக நெருக்கமாக இருந்தார். கலைஞர் முதலமைச்சராக இருக்கிற போதுதான் 72வது ஆண்டு காயிதே மில்லத் அவர்கள் மறைந்தார்கள். அவர் மறைகிற நாளில் ராஜாஜி அரங்கத்தில் அரசு ஊழியர்களினுடைய ஒரு மிகப்பெரிய கூட்டம் நடைபெறுகிறது. முதலமைச்சர் கலந்து கொள்ளுகிறார். அந்த கூட்டத்திற்கு தலைவர் கிளம்பி கொண்டிருக்கிற போது காயிதே மில்லத் அவர்களின் மறைவு செய்தி கேட்டு அந்த கூட்டத்தையே 3 நாட்களுக்கு பிறகு ஒத்திவைத்துவிட்டு எந்த கூட்டத்திலும் கலந்து கொள்ள வாய்ப்பு இல்லை என்று கலைஞர் அறிவித்தார் என்கிற செய்திகளையெல்லாம் வரலாற்றில் படிக்கிறோம். தமிழக வரலாற்றில் ஒப்பற்ற தலைவர்களில் ஒருவராக வாழ்ந்த கண்ணிய மிகுந்த காயிதே மில்லத் அவர்களின் நினைவு நாள் ஏப்ரல் 5.